இருக்கிறதை நாம் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. ஒவ்வொருவரும் அவர்களது இன்று கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான இளைஞர்கள் தங்களது வேலைகளை விட்டு இங்கே வந்திருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கல்லூரி மாணவிகள் அதிகமாக இங்கே இருக்கிறார்கள், கல்லூரி மாணவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஒரு சில பள்ளி மாணவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கண் தெரியாத மாற்றுத்திறனாளி ஒருவர் இதில் கலந்து கொண்டிருக்கிறார், திருநங்கைகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு சில நடிகர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி எந்த ஒரு பேதமும் இல்லாமல் மாணவர்கள் நடத்தும் கூட போராட்டமானது இங்கே அதிகப்படியாக இருக்கிறது. இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக ஒரு மாணவி நம்மிடையே இருக்கிறார். நீங்க எந்த கல்லூரியிலிருந்து வர்றீங்க, எந்த மாதிரியான போராட்டத்தை இங்க வச்சிருக்காங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க? அனைவருக்கும், அனைத்து தமிழர்களுக்கும் எனது பணிவான வணக்கம். எங்க காலேஜுக்கு லீவ்லாம் கிடையாது, நாங்க தான் இதை புறக்கணிச்சிட்டு வந்திருக்கோம். காலேஜ் பேரை சொல்ல விரும்பல. எங்க உரிமை எங்களுக்கு வேணுங்க. தமிழர்களாக நாங்கள் எங்க உரிமை நாங்கள் விட்டு தர மாட்டோம் யாருக்காகவும். இது இளைஞர்களோட போராட்டம். விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 100 இளைஞர்களை எங்கிட்ட தாங்க, நாங்கள் இந்த உலகையை மாற்றி காட்டுறோன்னு. ஆனால் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று திரண்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு கொண்டு வருவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா இத்தனை பேர் வந்திருக்காங்களா. அந்த விவேகானந்தர் இல்லத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு நாங்கள் சொல்றோம், கண்டிப்பா ஜல்லிக்கட்டு வரும், எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த சட்டம் அந்த மாணவி கூறியது போலவே கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு வரும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, சிங்கப்பூரில் இருந்து 2 இளைஞர்கள் இங்கே இந்த ஜல்லிக்கட்டில் பங்கேற்பதற்காக வந்திருக்கிறாங்க. நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க, உங்க பேர் என்ன, நீங்க எதனால சிங்கப்பூர்ல இருந்து இங்க வந்திருக்கீங்க? என்னோட பேர் அமிர்தராஜ். என்னோட சொந்த ஊர் பாண்டிச்சேரி. நான் சிங்கப்பூரில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். சிங்கப்பூர்லேருந்து எதுக்கு வந்தோன்னா, இந்த ஜல்லிக்கட்டு நம்ம கைவிட்டு போயிடக்கூடாது. நம்ம தமிழோட பண்பாடு, நம்ம தமிழோட கலாச்சாரம், பாரம்பரியமாக நம்ம காட்டு வந்த ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டு, இது நம்மளை விட்டு போயிடக்கூடாது. நம்ம காளைங்களை காக்கணும். அது நம்மளுக்கு அட்லீஸ்ட் நம்ம ஒரு எறும்பாவது உதவணும்னு சொல்லி தான் சிங்கப்பூர்லேருந்து நாங்கள் 2 பேரும் கிளம்பி வந்திருக்கோம். இதை மாதிரி எங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு 10 பேர்கிட்ட அங்கே வர துடிக்கிறாங்க. அவங்க வர முடியாத சுச்சுவேஷன் அங்கே இருக்காங்க. எங்களால் முடிஞ்சது நாங்கள் 2 பேரும் இங்கே சப்போர்ட் பண்ணலாம். சரி, இங்கே வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு நீங்க இதுக்கு முன்னாடி எதுலையாவது பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களா? இவ்வளவு இளைஞர்கள் மத்தியில எந்த மாதிரியான ஒரு எழுச்சியா இருக்கு? நீங்க சிங்கப்பூர்ல இருந்து வரும்பொழுது அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் என்ன கருத்தை பதிவு பண்ணாங்க? என் பேர் தினகரன். வணக்கம். இந்த எழுச்சி இந்த எழுச்சியோட எஃபெக்ட் தான் நாங்கள் இங்கே இருக்கிறது. இதில் வேற என்னத்தை சொல்றது, நாங்கள் இங்கே 2 பேர் இருக்கிறதுங்கிறது 2 பேர் தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறதா இல்லை. ரொம்ப பேரால் வர முடியாத வேலை காரணத்தாலோ ஏதோ ஒரு காரணத்தாலோ அவங்களோட கோவத்தை ஃபேஸ்புக் அது இதுன்னு பதிவு பண்ணுறாங்க. எங்களால் அதோட பதிவு பண்ணிட்டு அங்கே நிற்க முடியல. அதனால தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஜல்லிக்கட்டு வேணும், வேற என்ன இருக்கு? இதுக்கு முன்னாடி நாங்கள் பெருசாக எதுலையும் நாங்கள் கலந்துக்கல. ஃபேஸ்புக்கில் எல்லாரையும் போல 10ல் 1 தான் நாங்கள் ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். தனியாக பேட்டி கொடுக்கணும். அவங்க சிங்கப்பூரை சேர்ந்தவர்கள், அதனால இங்கே பார்த்தீர்கள் என்றால் ஏராளமான இளைஞர்கள் நேரடியாக வந்திருக்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய ஒரே விஷயம், வாடிவாசலில் மதுரையில் இருக்கக்கூடிய அலங்காநல்லூர் வாடிவாசலை திறந்து விட்டு தங்களது போராட்டத்தை ஏற்க வேண்டும் என்பதே அவர்களது பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. அதை முன்னிறுத்தி தான் இவர்களது போராட்டமானது இந்த பகுதியில் நடந்து வருகிறது. சுபாஷ், நீங்க இணைப்பில் இருங்க, நாம தொடர்ந்து பேசலாம். தற்போது மெரினா கடற்கரையின் மற்றொரு பகுதியில் நமது செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். அவரிடம் கூடுதல் விவரங்களை கேட்டறியலாம். ஸ்டாலின், ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வேண்டி இளைஞர்கள், மாணவர்கள், வெளிநாடுகள்ல இருந்தெல்லாம் தமிழர்கள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிற அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்ப நீங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஜல்லிக்கட்டு தொடர்பா என்ன விதமான உணர்வுகளை அங்க வெளிப்படுத்திட்டு வராங்க? நிச்சயமா தமிழரசன், ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தொடர்ச்சியாக 3வது நாளாக மாணவர்கள், இளைஞர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய போராட்டங்களை, தங்களுடைய உணர்வுகளை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வருகிறார்கள். மெரினா கடற்கரையை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் இளைஞர்களின் ஒட்டுமொத்த கூட்டம் மெரினா கடற்கரையில் ஒட்டுமொத்தமாக குவிந்துள்ளது. குறிப்பாக இந்த 3வது நாளான போராட்டம் நின்று நடைபெற்றாலும் தங்களுடைய திறன் சக்தி எந்த அளவுக்கும் குறைவில்லாமல் தொடர்ச்சியாக தங்களுடைய முழக்கங்களையும் உணர்வுகளையும் இளைஞர்கள் தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வருகிறார்கள். தற்போதைய நிலையில் நாம் பார்த்தோம் என்றால் 3 கோரிக்கைகள், குறிப்பாக 3 கோரிக்கைகள் அவருடைய கைகளில் பதாகைகள் ஆகட்டும், துண்டு பிரச்சனைகள் ஆகட்டும், அந்த 3 கோரிக்கைகள் தொடர்ச்சியாக உள்ளன. குறிப்பாக பார்த்தோம்னால் மிருகவதை தடை சட்டத்தின் கீழ் அரசிதழில் பட்டியலிடப்பட்ட அந்த காட்சிகள், விலங்குகள் பட்டியலிடப்பட்ட காட்சி பட்டியலிருந்து அந்த விலங்குகள் பிரிவிலிருந்து காளையை நீக்க சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும். தமிழகம் புதுவை சேர்ந்த மக்களவை உறுப்பினர்கள் 40 எம்பிக்கள் மற்றும் மாநிலங்களவை சேர்ந்த 19 எம்பிக்கள் உடனடியாக பிரதமரை சந்திக்க வேண்டும் என்று பல்வேறு விதமான கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜல்லிக்கட்டு உடனடியாக தமிழகத்தில் நடத்தப்பட வேண்டும், வாடிவாசல் திறக்கப்பட வேண்டும் என்று தங்களுடைய உணர்வுகளை தொடர்ச்சியாகவே வெளிப்படுத்தி வருகிறார்கள். குடும்பமாக குறிப்பாக பார்த்தோம் என்றால் குடும்பமாக தங்களுடைய ஆதரவுகளையும் இளைஞர்களுக்கு வெளிப்படுத்தி வருகிறார்கள். நாம் நேரடியாக அவர்களிடமே பேசுவோம். நீங்க எங்க இருந்து வரீங்க? இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு? உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த. என்னோட பேர் மகாலட்சுமி ஆறுமுகம்.
நான் வந்து கோடம்பாக்கத்துலேருந்து வரேன். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு வராங்க. அது வரவேற்க வேண்டிய விஷயம். இதுலேருந்து எந்த காரணத்தை கொண்டு யாரும் ஓயக்கூடாது. நம்மளை வந்து சில பேர் வந்து என்ன செஞ்சாலும் சரி, அதுக்காக நம்ம எந்த காரணத்தை கொண்டு ஓயாமல் இதுக்கு நம்மளால முடிஞ்ச அளவு நல்ல ரிசல்ட் கொண்டு வரணும். அதே நேரத்தில் பீட்டாவை வந்து எந்த காரணத்தை கொண்டு தடை செய்யாமலும் இருக்கக்கூடாது. நம்ம கிட்ட ஜல்லிக்கட்டு ஓகே, ஆனால் பீட்டா வந்து நாங்கள் இப்போதைக்கு தடை செய்யல அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. நம்மளுக்கு ரிசல்ட் வந்து ரெண்டுமே வரணும். அதே நேரத்தில் விவசாயிகளுக்காகவும் நம்மளால எந்த அளவு அவங்களுக்கும் நம்ம சப்போர்ட் பண்றோன்றது அவங்களுக்கும் தெரியணும். கொக்கோ கோலா பெப்சி எந்த காரணத்தை கொண்டு யாரும் யூஸ் பண்ணாதீங்க. இது வரைக்கும் பெப்சி கொக்கோ கோலா நான் யூஸ் பண்ணது இல்லை. இன்னொன்று, என் குழந்தைங்களுக்கு 1 வருஷமாவே நான் பாக்கெட் பால்ல தரது நிறுத்திட்டேன். ஏன்னா இது லாஸ்ட் இயரே வந்து இந்த பால்ல கலப்படை இருக்கு அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக. அதேனால இப்ப வர இந்த மாட்டு சங்கதியை நம்ம அழிக்க கூடாது. அதே நேரத்தில் எல்லாரும் இந்த நேரம் தான் விழிச்சுக்கணும். தமிழரசன், நீங்க கேட்டிருப்பீங்க, அதாவது இளைஞர்களுடைய இந்த போராட்டத்திற்கு பொதுமக்கள் தங்களுடைய முழுவதுமாக தங்களுடைய ஆதரவுகளை வெளிப்படுத்துகிறார்கள். மெரினா கடற்கரையை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஒட்டுமொத்தமாக இளைஞர்களின் கூட்டம், மாணவர்களின் கூட்டம் தான் அதிகமாக காணப்படுகிறது. பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும், முழுவதுமாக ஜல்லிக்கட்டு இந்த ஆண்டு நிச்சயமாக நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலுவாகவே முழுவதுமாக இளைஞர்கள் மத்தியில் தற்போது முன்வைக்கப்பட்டு வருகிறது. தமிழரசன்.